நல்லா மூச்சில் இருப்பா. 180 92 நெக்ஸ்ட் 182 வா வா. நார்மல் 86 179 நல்லா தம் கட்டு. 91 சார். நெக்ஸ்ட் வா சீக்கிரம் வா. 179 85 நல்லா மூச்சில் ஃபுல்லாக 90 அடுத்தது ஆள் வா. 180 87 நல்லா மூச்சு கட்டு. தம் கட்டு. 92 நெக்ஸ்ட் 85 90 போ அடுத்தது வா. 183 86 நல்லா மூச்சு. நான் இல்லைன்னு சொல்லலையே. விடு. போன தடவை போஸ்டர்ல என் போட்டோ வரல. நான் பாத்துக்கிறேன். அப்படியே போய் போஸ்ட் பண்ணுங்க, பாஸ்போர்ட் கிடைச்சிடும். நாமெல்லாம் வர்றதுனால தான் இந்த கோயிலுக்கு பெருமை. பார்த்துக்க கல்வெட்டு பார்க்குறியா? முதல்ல பொங்கலை வாங்க. நிறைய நெய் ஊத்திருக்காங்க. நம்ம வீட்ல செஞ்சா கூட இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. காதல பாய் வணக்கம். நான் ராஜய் சிங்கம் பொதுநல சின்னமணி பேசுறேன் சார். வணக்கம் சார். ஆமாம் சார் ஆமாம் சார் பொறாம சார். புது வாழ்க்கைனாலே பொறாம தானே சார். என் வளர்ச்சி பிடிக்காம யாரோ சிறுவர்கள் செய்கிற வேலை சார் இது. அது வந்து நான் நேரில் சந்திக்கிறேன் சார். பாண்டி எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணுன்றது இவனுடைய கனவு கட்டாயம். ஆனா இவன் ஒன்று நினைப்பான், வேற ஒன்று நடக்கும். ஆமா நேத்து கூட சொன்னேன்ல. என்னடி இவன் இன்னைக்கு வந்திருக்கான்? அப்படியே நைஸா வந்துரு. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி, ஓடி வந்துரு. இவனும் இவனோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த ஐடியா கொடுத்ததே இவங்க அப்பா தான். எப்படி நம்ம ஐடியா? போப்பா பழைய ஐடியா. என்ன ரியாக்ஷன்? அப்புறம் குட் பாசிட்டிவ் ரியாக்ஷன். உனக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜியே தெரியலடா. பீயிங் எ பர்சனல் அட்வைசர். ஈவினிங் நீ போக வேண்டாம், நான் போறேன். போய் என்னடி இது? காலையில மவன் நின்னா இப்ப அப்பா நிக்கிறான். சரியான விவஸ்தை கட்ட குடும்பமா இருக்கு. நான் வரேன் நாளை. போடி. பயப்படாத, இது லெட்டர் இல்லம்மா, என்னோட பயோடேட்டா. 1 மினிட், நீ சம்மதிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. இது எங்க பேங்க் பாஸ்புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வீட்டு பத்திரம் எல்லாமே சந்திரன் பேர்ல தாம்மா இருக்கு. மாமியார் கொடுமை இல்லை, நம்பி எங்கள் வீட்டுக்கு வரலாம். தனியாக கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவான். நான் உங்களோட இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா தனி குடித்தனம் போயிடலாம். எப்படி பதில்? நான் அவன்கிட்டே சொல்லிக்கிறேன். எங்கிட்ட சொல்லுமா, நான் சொல்கிறேன். ஐயோ அதான் என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிச்சுல, அப்புறம் நான் கேட்டு சொல்கிற மாதிரி இருக்காது. போங்க. இப்போ பெல் அடி, ரிசல்ட் தெரியும்.
எதுக்கு கலங்காத்தால எத்தற? குடிச்சியா? குடிச்சியா? நான் கொஞ்சோண்டு தான். உன் அண்ணன் தான் ஃபுல்லாக குடிச்சு மட்டையாயிட்டான். சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டான். பேட் பாய். அப்போ நீ குடிச்சிருக்க. இனிமே என்கிட்ட பேசாத. இங்க பாரு, நீ பேசலனா நானும் ஃபுல்லா குடிப்பேன். உன்ன பாண்டே அவ்வளோ டேய், என்னடா நடக்குது இங்க? நம்மளை நண்பன் வீட்டு மாடியில் படுக்க வச்சிருக்கோம். நீ அவன் தங்கச்சிக்கு ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்க. இது நட்புக்கு செய்யற துரோகம் இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச மனசு என்ன பாடுபடும். அப்படியே துடிச்சு போயிட மாட்டானா துரோகி? எல்லாம் தெரியும் படுங்கடா நுண்ணையலா. என்னது? டேய், இப்போ நீ படுக்கிறியா இல்லையா? இப்போ நீ வாங்க போற வர்றா. நடத்துங்கடா. நான் தான் விட்டா. என்னது இது? சாமி கொழுக்கட்டை அம்மா தர சொன்னா. எனக்கு எதுக்குது இந்த வயசுக்கு மேலே கொலக்கட்டை? மச்சில் உங்கள் மாமியம் படுத்திருக்கேன். கொண்டு குடு. ஐயோ, இது அவங்களுக்கு பார்க்க கூடாது. பார்த்தா கண்ணு நொல்லே போயிடும். அது எனக்கு தெரியாதா? உன்னை பார்க்க விடாம திங்கி வையே. பிறகு பாரு, உன்னை ரெங்கமா சுத்திக்கிட்டே வருவேன். போடி புசகட்டவளே. காலங்காத்தாலே வா. உங்களை விட நாங்க லேட்டு தான். போர்ட்ரைட். ஆஹா, அடங்க மாட்டாளே. சாரி பங்காளி. மறுபடியும் நான் தான் அவுட்டா? நடத்துங்கடா. மாமா மாமா எந்திரி மாமா. எதுக்குடி? நான் கொடுக்கறத கண்ணு மூடிட்டு சாப்பிடணும். அதுக்கு எதுக்கு எந்திரிக்கணும்? அப்படியே கொடு, தின்றோம். ஊத்து பல்லோடையா? எந்திரி மாமா. எந்திரி மாமா. உர்ரி. ஏய் உர்ரி. ஐயோ குடு. ஐயோ வா. ஏய் நான் ஒவ்வொன்னா தருவேனா நீ கண்ணு மூடிட்டு சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டேன்னா இன்னும் சுத்தி சுத்தி வருவியா? யாரு கொடுத்த ஐடியா? பாட்டி. பாட்டிக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை. கொடு. கண்ணு மூடுப்பாமா. ம் சரி, போய் எடுத்துட்டு வாடி. என்ன காலங்காத்தால வெறுஞ்சட்டி தூக்கிட்டு வந்துட்டு போடு. நான் கொண்டு வந்தேன் மாமா. என்ன கொண்டு வந்தேன்ட்டு இன்னும் சுத்தி சுத்தி வருவியா? எதுக்கு சிரிக்கிற மாமா? மாமா எதுக்கு சிரிக்கிற?
பதறாத வா சொல்கிறேன். டேய் பொங்காலு வாயை தொடச்சிக்கடா. அவனும் ரொம்ப நாளாக அவனுக்கு கொக்கியை போட்டுட்ருக்கான். பார்த்து செய். ரெண்டு பேருக்கு எதில் ஒத்து போதோ இல்லையோ இதில் ஒத்து போகும். போ. கேட்க மாட்டேன். 1969 SLC நான் ஜில்லா ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள. கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை விட மார்க் கம்மியாக எடுத்தவன்லாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கான். இதே எப்படியாவது உள்ளது இல்லைன்னு பார்த்தா காலையில் 8ஆம் கிளாஸோட அவுட்டு. தின்னு. நீங்கள் தான் மாப்பிள்ள என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். துட்டுனாலும் கவர்மெண்ட் துட்டு சம்பாதிக்கணும் மாப்பிள்ள. இந்த கையில் கவர்மெண்ட் ஆரோட வாங்க, இந்த கையில் என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருங்க. இது நொட்டாங்கி மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, சோத்தாங்கையில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு. உங்கள் ஆசை நியாயமானது. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாள் பொறுங்க. இந்த கையில் என்ன, இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில் உங்கள் பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். மாப்பிள்ள என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல? சாரி மாமா, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை மாமே சவுடால் குருசாமி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சரின்னு சொன்னார். கலெக்டர் வேலை பார்த்தா தான் ஒன்ன தெரியவே சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கவே. இவெல்லாம் என்னைக்கு படிச்சு IKS முடிச்சு. ஏய் அது ஐஏஎஸ்ரா. மூடிட்டு போடுறா விளக்குண்ண. மீச மீதி இந்த ஆம்லேட் வாங்கி கொடுறான். வாங்கியாச்சு. முருகனுக்கு ஊத்து. உன் பல்பை ஆஃப் பண்ணு. முருகனுக்கு ஊத்து. எப்படியும் அடுத்த மாதம் லோன் கிடச்சிரும். இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், செட்டில் ஆயிரும்டா. ஆமாம் உங்களுக்கு தான் மொத்தம் ரொட்டியாக இருக்குல்ல. அப்பா இப்போ மீச்சான ஏன்னு தெரியுமா? தெரியாது. நீ தெரிஞ்சாலும் தெரியாம வேணா இருப்பா. பேசாம படு. எனக்கும் நம்பிக்கை இருக்குடா, இந்த இயரில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அப்போ நான் பாஸ்போர்ட் கிடைச்சா போதும் ஓடிடுவல்ல. ஏண்டா ஓடுற? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ராஜா மாதிரி ஒன்று அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் டாட்டா காட்டிகிட்டே போ.